நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. இந்த யூடியூப் சேனலிலே பல இறைவனுடைய திருவருமைகளை பாடிக்கொண்டு வரோம். பல தெய்வ சரத்துங்களை நம்ம சொல்லி கொண்டு வரோம். இதை பாருங்க பணம் தரும், அதை பாருங்க பணம் தரும், இப்படி ஓடுங்க அப்படி ஓடுங்க. எந்த தெய்வமும் பணம் தராது, உழைச்சாதான். சொல்றவங்க பணத்துக்கு தானே இருக்குங்க. ஜோசியம் பார்க்குறவன இதை பார்த்தீங்கன்னா உனக்கு இவ்வளோ லட்சம் கட்டும், இதை கட்டா கட்டுன்னு அவையும் அதையும் அந்த லட்சத்தை அவனுக்கு தேட தெரியாதா? எதுக்கு அவன் வந்து இந்த நீங்கள் கொடுக்குற 50 ரூபா 100 ரூபாய்க்கு சொல்லணும்? இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும், சிந்திச்சு பார்க்கணும். தெய்வத்துடிட்ட போய் பணம் ஆதி காலமும் சரி இந்த காலமும் சரி பணம் கொடுத்து எனக்கு கவர்மெண்ட்டில் அச்சு அடிக்குது, காந்தி நோட்டை அடிக்கிறார் தெய்வம், உனக்கு அள்ளி கொடுக்கும் இப்படி சொல்கிறாங்க. அதை நம்பி மூட நம்பிக்கையில் நம்பி இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க. அஷ்டலட்சுமி வரான், இந்த லட்சுமா, எந்த லட்சுமணன் நம்ம உழைப்பு இருக்கணும், மனம் இருக்கணும். ஆனால் 9 கிரகத்தினுடைய சிறப்பு இருக்கு, 12 ராசிகள் இருக்கு, 27 நட்சத்திரம் இருக்கு, 48 மண்டலம் இருக்கு, 108 நட்சத்திரம் இருக்கு, 1008 சிறப்பு இருக்கு. ஆனா இதெல்லாம் இருக்கு. ஆனா இது நடைமுறைக்கு அது இப்போ இந்த காலத்து சரிப்படாது. ஏன்னா செயற்கையினுடைய சிறப்பு அதிகம் போயிட்டே இருக்கு. 140 பணம் போயிட்டு இருக்கு, 135 காமம் கூட போயிட்டு இருக்கு. 2 போகும்போது என்ன பண்ண எல்லாம் நிற்கிது. 3 நாள் 4 நாள் அந்த காலத்துலலாம் மாத வீடப்பட்டா தனியாக இருந்த இப்ப இருக்க அதை நிற்கணும். எந்த கவுடியாவது சொல்லுதா? இது யாரும் எந்த ஜோசிக்காரன் சொல்ல வேண்டியதானே? சொல்கிறாங்களே, ஏன்பா கவுடி சொல்ல மாட்டேங்குது? ஏன் பச்சை கூண இடம் தானே இதெல்லாம், ஏன் கூவ மாட்டேன்னு கேட்டால் இந்த செல்லு எலைட்டு இது போடுது, அதனால் இதெல்லாம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சொல்லி கேட்டோம். நம்ம அதை சொல்லலாம் விரும்பலை. சிவராமனும் இந்த ராம சிவன்றதுன்னா கூட வந்துட்டு ஒரு நேரத்தில் ஒரு நிகழ்வு நம்ம கூட சொல்லிகிட்டே வரும். இந்த சிவராமனுடைய சிறப்பு என்ன அப்படின்ற ஒரு பாடல்களை நம்ம அப்பப்போ மக்களுக்கு நினைவுபடுத்திருக்கோம். இது வந்து பக்திக்கு வேண்டாம், சிவராமா என்று சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கலாம். எப்போ வேணாலும் சொல்லலாம், எந்த நேரம் வேணாலும் சொல்லலாம். இதுக்கு பக்தியே தேவையில்லை. இது வந்து என்ன பண்ணோம், அந்த சிவராமான்றது ஒரு ஒரு நம்ம ஊனு சொன்னீங்களே முழுக்க நம்மளை வச்சு அது ஒரு பகுதியாக உள்ளே போகும். அது போய் அது எண்ணெயாக மாறும், நெய்யாக மாறும். அவ்வளோ ஒரு மகிமை இந்த சிவராமன் இருக்கு. அப்படி ஒரு சிவராமனுடைய சிறப்பை ஒரு பாடலாக பாடிட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். மனமே 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 சிவ ராமனை பார் மனமே 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 சிவ ராமனை பார் மனமே மனமே. இது அழியாத தீபமே, இது அழியாத தீபமே, இது அழியாத ஜோதியே, இது அழியாத தீபமே, இது அழியாத ஜோதியே, இது உன் கூடவே வருமே, இது உன் கூடவே வருமே, உன்னை சூழ்ந்திருக்கும் இருளை எரிக்குமே, உன்னை சூழ்ந்திருக்கும் இருளை எரிக்குமே. நீ எத்தனை பிறவிகள் எடுத்தாலுமே இது உன் கூடவே வருமே, மனமே 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 சிவ ராமனை சிவராமனை சிவ ராமனை கண்களில் தோன்றுவதெல்லாம் ஆசை கொள்ளும் இந்த மனமே, உன் கண்களில் தோன்றுவதெல்லாம் ஆசை கொள்ளும் உன் மனவே, அது கனவினிலே அது
கனவினிலே வரும் திரை போலே மறையுமே இது நிஜமே. உன் கண்களில் தோன்றுவதெல்லாம் ஆசைப்படும் உன் மனமே, அது கனவினிலே வரும் திரை போலே மறையுமே இது நிஜமே. சிவ ராமனை நினைந்தாலே, சிவ ராமனை நினைந்தாலே நீ எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் இது உன் கூடவே வருமே. நீ எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் இது உன் கூடவே வருமே. மனமே மனமே ராமனை பார், சிவ ராமனை பார், சிவ ராமனை பார். சிவாய ராமா என்று நம்ம சொல்றோம். ஓம் ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே. சிவாராமா என்று மட்டும் நீ சொல்லிட்டு போயிட்ட மட்டும் பத்தாது. பின்னால ஒரு சுரூபத்துல வருவாரு, அனுமன் வருவாரு, நந்தி வருவாரு. அது ஒன்றும் தெரியாது. ஒரு அப்பா அப்படி போகாதப்பா, அங்கே காவாண்டு வண்டி வச்சிருப்பாங்க அப்படின்னு உனக்கு முன்கூடி சொல்லுவார். ஏன்னா நம்ம பாட்டு போயிட்டு இருக்கானே கண்ண முடியுன்னு. ஆனால் நீ அதுக்கு மேலே போனீங்கன்னா காவா தான் இருக்கும். திரும்பி அந்த சைக்கிள் எடுத்து திரும்பி தான் வரணும். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உடைய இந்த சிவராமன் திருநாமத்தை நம்ம அப்பப்போ சொல்லிட்டு இருக்கோம். இதை கண்டு மழிங்க, இதை கேட்டு காதால கேட்டுங்க புண்ணியம். ஓம் ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.